السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையின் ஆகிய எல்லாமே அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கும். நம்பிக்கைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த அந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொறுப்பையும் இறை மன்னிப்பையும் இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தில் நாம் இரவு நேர இபாதத்துகளை செய்து வருகிறோம். இப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மிகவும் மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவை அடைய இருக்கின்றோம். இன்னைக்கு 4 ரக்காயத்து முடிஞ்சிருக்குன்னா முடிஞ்சு போச்சு போறோம் எல்லாரும். ஆனால் இபாதத் செய்வதற்கு நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தான் 4 ரக்காயத்து வைக்கப்பட தவிர நாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது கிடையாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய நன்மையான காரியத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நாம் அமர்ந்து நல்ல விஷயங்களை கேட்கணும். 4 ரக்காயத்து தொழுவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் இன்று இரவு முழுவதும் நின்று இபாதத் செய்வதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான். நாம் அனைவருமே குர்ஆன் சுன்னாவை அறிந்த சகோதர சகோதரிகள். எனவே அந்த இறைவனுடைய கொடுக்கின்ற அந்த இரவு நேரத்துக்கு கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று. அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த போதனைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நம்முடைய நாம நிலை முடிந்துவிட்டது என்று சொல்வதனால் நம்முடைய அந்த இரவனுடைய மகத்துவத்தை அடைந்து கொள்ள முடியாது. இதை பற்றி குர்ஆன் எவ்வளவோ நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரங்களை எப்படி கழித்திருக்கிறார்கள், எப்படி முடிவெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளை பற்றி எவ்வளவு வலிமையாக கூறுகின்றான் குர்ஆனிலே. இதையெல்லாம் நினைத்து எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த இரவுகளை அடைய முடியாமல் நம்மளை விட்டு சென்று விட்டார்களே, அவர்களை யோசித்து பாருங்கள். நம்மளோடு வாழ முடியல, நம்மளோட இருந்தாங்க, மனைவியா இருந்தாங்க, கணவரா இருந்தாரு, சகோதரா இருந்தாங்க, சகோதரியாக இருந்தாங்க. ஆனா இன்றைய இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை செய்யக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்காமல் போச்சு. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு அந்த நேரங்களை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி நமக்கு எவ்வளவு உயர்வாக இந்த இரவுடைய கண்ணியத்தை பற்றி, இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள், எப்படிப்பட்ட ஒரு இரவு. உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தொழுகையினுடைய நேரங்களை அறிவித்து விட்டார். 5 வக்து தொழுகையை அல்லாஹ் அறிவித்து விட்டார். ரமலானுடைய மாதம் என்றால் பரலான நோன்பு 30 நாள் என்று அறிவித்து விட்டார். ஹஜ்ஜுடைய காலமா துல்ஹஜ்ஜினுடைய 8 நீங்கள் மினாவில் இருக்க வேண்டும், 9 அரபாவிலே இருக்க வேண்டும், மினாவிலே 10ஆம் நாள் இருக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், முஸ்தலிஃபாவில் இரவு தங்க வேண்டும். இப்படி எல்லா இபாதத்துக்களுடைய நேரங்கள், இடங்கள் எல்லாத்தையும் அறிவித்தான். ஆனா இந்த லைலத்துல் கத்ர் இரவு அறிவிக்கப்படவில்லை. தேட சொல்லியிருக்காங்க, தேட சொல்லியிருக்கிறாங்க. இது நாள் குறிப்பிடப்படல. மற்ற இபாதத்துக்களுடைய நேரம், 4 வக்து, இடம் எல்லாம் அறிவிப்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா இதனுடைய மகத்துவம் இந்த உம்மத்தை இன்னும் புரியல, இதனுடைய மகத்துவத்தை இந்த உம்மத்தை இன்னும் விளங்கல. அல்லாஹ் படிச்சு படிச்சு சொல்றான், இது சாதாரண நாள் அல்ல, சாதாரண இரவுகள் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இரவு இல்ல. இந்த இரவுகளில் வானவர்கள் படப்படையாக இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்த ஜிப்ரீலுடைய வானவருடைய நிகழ்வு இந்த பூமியில இருக்கிறது. இவ்வளவெல்லாம் குர்ஆன் பேசி நாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் நம்மை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பதற்கு, வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்கு யாரும் உதவி வரமாட்டார்கள். பார்த்தவர்களே, இந்த இரவுகளை பற்றி குர்ஆன் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான், ஒரு சூறாவை இறக்கி கொடுத்துட்டான். அல்லாஹ் ஒரு சூறாவை அல்லாஹ் முழுமையாக இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி, அது எப்படிப்பட்ட ஒரு இரவு, அதை உணர்ந்தவர்களுக்காக ஒரு சூறாவை இறக்கி கியாமத் நாள் வரை ஓதுங்கன்றாங்க. கியாமத் நாள் வரை லைலத்துல் கத்ர் இரவை, அந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ங்கிற இரவை குர்ஆன்ல ஓதுங்க, படிங்க. நம்ம படிக்கல, அது விளங்கல, உள்ளத்துல இடம் கொடுக்கல. துன்யாவுடைய எல்லா விஷயங்களுக்கும் இடம் கிடைக்கிறது. இறைவனும் இறுதி தூதரும் வாரி கொடுத்த இந்த புனித இரவை அடைவதற்கு நன்றாக தெரிகிறது. இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இதுல நாம இபாதத்துல தான் இருக்கணும். அல்லாஹ் அஞ்சுதான்
தஸ்பீஹ்ல தான் இருக்கணும், திலாவத்துல தான் இருக்கணும், எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் உள்ளத்துல அது அல்லாஹ்வுல ஹிதாயத்து கிடைக்கல, ஹிதாயத்து கிடைக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்ச நேரத்துல உள்ள அதை மட்டும் செஞ்சா போதும், அது இல்ல, அது அடைய முடியாது. அதனுடைய நேரம் எப்ப முடியுது, எதுவரை இருக்குது, நாளையும் அல்லாஹ் நாளையும் அல்லாஹ் அறிவிக்கல. அது முடிகிற நேரத்தை அல்லாஹ் அறிவிச்சுட்டான், துவங்குற நேரத்தை அறிவிச்சுட்டான், துவங்குற மாதத்தினுடைய நாளை அறிவிச்சுட்டான். அது எப்போ, எந்த நாளுடைய, ஒவ்வொரு நாளுடைய எந்த பக்கத்துல அது முடியுங்கிறது எல்லாம் அறிவிச்சு எல்லாம் தெரிஞ்சும் நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நாம் எப்படி குர்ஆனை புறக்கணிக்கிறோம் யோசித்து பார்த்துட்டு, எப்படி நபியினுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. சாதாரண விஷயமா எடுக்க முடியாது. இல்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஹிதாயத்து கிடைக்கணும், அமரக்கூடிய நசீபு வேணும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய கலாமை பற்றியும் இறுதி தூதரை பற்றியும் பேசுகின்ற அந்த சபை வானவர்களை புறக்கணித்து விட்டு, வானவர்களுடைய பிரார்த்தனையை புறக்கணித்து விட்டு போவது இருக்கிறதே. அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாற்றணும் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை குர்ஆன் சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் திரும்பி கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். எப்படி கேட்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி நம்மளை பதப்படுத்துறான் பாருங்க. அல்லாஹ் நம்மளை எப்படி உணர்ச்சி வசமா புரிய வைக்கிறான் பாருங்க. ஏன்னா நம்ம அதை பலகீனப்படுத்துறோம், அதை பெருசா நம்ம நினைக்கிற. அல்லாஹ் நினைக்க சொல்றான், பெருசா நினை, மகத்துவத்தை புரி. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ன உனக்கு என்ன தெரியுமா? எப்படி புரிஞ்சுக்கிட்ட? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள் நின்று வணங்கி நீ நல்ல அடியாரா இருந்தா எப்படி நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை. 1000 மாதம் வாழ்ற நசீப் இருக்குதா துன்யால? 60-70 மேல நமக்கு கிடையாது. 60-70 மேல வாழ முடியாது. 83 ஆண்டு காலங்கள் இபாதத் செய்ததுடைய நன்மையை அடைய வேண்டும் என்று நல்லாக அறிவிக்கப்பட்ட பிறகும் அதை புறக்கணிக்க தயாராகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதம், கிட்டத்தட்ட 83 ஆண்டு காலங்கள் நீங்கள் இபாதத் செய்து நல்ல மனிதர்களாக மாறினால் எவ்வளவு பெரிய பாக்கியமோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த ஓர் இரவு வைத்திருக்கிறான். அந்த ஓர் இரவு 1000 ரமலானுடைய இறுதி பத்தியில இருக்கிறது, தேடிக்கொள்ளுங்கள் என்று இந்த தூதர் இந்த உலகத்திற்கு உம்மத்துக்கு உள்ளத்துல பதிகிற மாதிரி, விளங்குற மாதிரி, புரிகிற மாதிரி, உணர்ற மாதிரி அவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதோட நிறுத்தல, 83 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து மடிந்து நல்ல இபாதத்சாலியாக இருந்தால் எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமோ அந்த பாக்கியம் அந்த இரவுல கிடைக்கும். ஏனென்றால் தனஸ்ஸலுல் மலாயிகத்து லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு பிஹா. வானவர்கள் தூய்மையானவர்கள், அல்லாஹ்வை போன்றவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறவர்கள், அந்த வானவர்கள் படப்படையாக இறங்குகிறார்கள், கணக்கு வழக்கு இல்லாமல் திறந்து கிடக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை முதலாக கொண்டு வந்து நபியிடத்தில் ஓதி காட்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம். வானவர்கள் இறங்கக்கூடிய நாள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய நாள், பிஹியதி ரப்பீம், எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நடக்கிறது. இதெல்லாம் மனிதனுடைய ஏற்பாடு அல்லங்க, ரப்புடைய எல்லாம் ஏற்பாடு. வானவர் இறங்கணும், ஜிப்ரீல் இறங்கணும், இந்த உம்மத்தினுடைய செயல்பாடுகள் பதிவாக்கப்படணும். ஒவ்வொரு அடியார் என்ன செய்கிறார், என்ன பேசுகிறார், இந்த ஒரு இரவு கிடைக்கப்பட்டு இந்த இரவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், எப்படி உதாசீனப்படுத்துபவர் யார், அதை பயன்படுத்துபவர் யார், எல்லா வானவர்களுடைய சாட்சி பட்டாளங்கள் அதை மறுமையிலே எடுத்து காட்டப்படும். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த வானவர்களுடைய சபை இறங்குகிறது. எங்க பார்த்தாலும் வானவர்கள். இந்த 10 இரவுல சாதாரண இரவு கிடையாது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு பிஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் எல்லாம் இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய ப்ரொஜெக்டர், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய பவர்ஃபுல். என்ன செய்றாங்க, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க, எவர்களெல்லாம் இதை அடைவதற்கு முயற்சியில, ஓதுறதுல, திக்ர்ல, தஸ்பீஹ்ல, நல்ல வார்த்தை பேசுவதில், தீனை கற்றுக்கொள்வதில், மஸ்ஜிதோடு இருப்பதில்
என்றெல்லாம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பதிவு செய்யப்படும். இதுவரை இரவு நேரத்தில் இல்ல, ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கணும். ஃபஜ்ர் வரைக்கும் இபாதத்துல இருக்கணும். இங்க இல்ல, வீட்டுக்கு போனாலும் இபாதத்துல இருக்கணும். மஸ்ஜிதுல இருக்கணும் கட்டாயம் இல்லை, வீட்டுக்கு போனாலும் இருக்கணும். ஆனால் மஸ்ஜிதில ஒரு இபாதத்தாக நடக்கக்கூடிய மாணவர் கூடக்கூடிய ஒரு சபை நடக்கிறது என்றால் அதை நாம் புறக்கணிப்பது குர்ஆன் சுன்னாவுக்கு நேர் மாற்றம். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் தூதருக்கு நாம் குர்ஆன் சுன்னா பேசுகிறோம், நம்முடைய நடைமுறை வரல, படிப்படை மறுபடி நாம் முன்மாதிரியா இருக்கணும். சில பேர் கேட்கிறாங்க, நீங்க பேசுறீங்க எல்லாம் பள்ளியிலிருந்து படப்படையா அப்படியே போறாங்களே, என்ன ஒழுக்கம் என்று கேட்கிறாங்க. மாற்றம் வரணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் இரவை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லும்போது, லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவு இந்த இரவு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10ல அந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கீங்க. நீங்க உங்களுக்கு அந்த நாள் பெரியது என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது என்று நேசிக்கிறீர்களா? உண்மையிலே முஹப்பத் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ஈமானிய வலு இருக்கிறதா? நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? நபியுடைய முஹப்பத் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நபியை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நாளை மறுமையில் நபியோடு இருக்க ஆசைப்படுகிறீர்களா? இதெல்லாம் யாருடைய உள்ளத்திலே பதிகிறீர்களோ தஹர்ரு, ஒட்டுமொத்த உம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தேடிக்கீங்க. ரமலானுடைய கடைசி 10ல சில ரிவாயத்துல தஹர்ரு ஃபி லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிர் மினல் வித்ர், ஒற்றை படையில இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க, ஒற்றை படையில தேடிக்கீங்க. தேடுங்கட்டாங்க. நீ தேடுனா உலகத்துல எதையோ தேடுகிறோம். இதெல்லாம் எதை தேடினா உயர்வ, எதை கிடைச்சா பெரிய ஆளாகும், எதை கிடைச்சா யாரை அழித்தா நான் உயர்ந்தானா மாறுவேன், என்னென்ன நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைலத்துல் கத்ரை தேடுங்க. வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்திற்கு அருள்மழையாக அனுப்பப்பட்ட நபியினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த ரமலானுடைய இறுதி 10 அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மரணிக்கின்ற வரை 63ஆம் வரும் மரண படுக்கை வரை இந்த தூதருடைய கடைசி நிலை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அல்-அஷ்ருல் அவாகிர் ஷத்த மின்தரஹு வஐக்கத அஹ்லஹு, தன்னுடைய அல்லாஹ் வஹியல் லைல வஐக்கத அஹ்லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? ரமலானுடைய இறுதி 10 வந்ததா மனைவியோடு சேர்வதை நிறுத்திக் கொள்வார்கள். இரவு நேரத்தை ஹயாத்தாக ஆக்குவார்கள். ஐக்கத அஹ்லஹு வஹியல் லைல, இரவை ஹயாத்தாக ஆக்குவார்கள். இரவெல்லாம் நின்று இபாதத் செய்வார்கள், தொழுவார்கள், தர்மங்களை செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். இரவை ஹயாத்தாக்குவது இபாதத்திலே கழிக்க வேண்டும். அவர்கள் மட்டுமில்ல, வாய்க்கிறது அழகு தன்னை குடும்பத்தினரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்ய சொல்லுவார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 நாட்களும் இபாதத்திலே இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார். மற்றொரு ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல அஷ்ருல் அவாகிர் இந்த 10 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரஹ்மத்தை அடையணுங்கிறதுக்காக எப்படி முயற்சி எல்லாம் செய்தாங்களோ அது போல வேறொரு நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பெரும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. இபாதத்துல, நேரத்துல, ஓதுறதுல, தஸ்பீஹ் செய்யறதுல, தஸ்கீர் செய்யறதுல, நசீஹத் செய்யறதுல, இப்படியாக இந்த இரவை அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்திலே கழிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இரவை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பொழுது மறக்கடிக்கப்பட்டது, சொல்ல விடாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான். எனவே இந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆக்கி விட்டான். ஏன்னா அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் இரவை. அவர்கள் விடிய வரை மதியம் வரை இபாதத்திலே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வகான அஜ்வது பில் கைர் வரீஹில் முர்ஸலா, அதிகமாக தான தர்மங்களை செய்வாங்க. புயல் காற்று அடிப்பதை போல தான தர்மங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பு அவங்கள்ட்ட இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. இதுதான் இரவு நேரத்தில் நடைபெற்றது. எனவே இப்படிப்பட்ட அந்த ஒரு இரவு 10 நாட்களில் இருக்கிறது, ஒற்றைப்படையில் இருக்கிறது.
وكان يعتكف النبي صلى الله عليه وسلم في العشر الاواخر من رمضان. அந்த இரவை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் மரணப்படுத்திய கடைசி காலம் வரை மஸ்ஜிதில் இஹ்திகாஃப் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நாளை அடைவதற்காக அவர்களுக்கு பின்னால் மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 1000 மாதங்களை விட இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அடைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், துன்பப்பட்டிருக்கிறார்கள், இந்த இபாதத்திலே கழிச்சிருக்கிறார்கள். அதுபோல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கேயும் முடித்து சென்று விட்டாலும் வீட்டில் சென்ற பிறகு நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, திக்ர் செய்யுங்கள். மீண்டும் அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு இரவு நேரத்தில் எந்த காலம் நடைபெற இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அந்த இறுதி 10 நாளை நாம் சிறப்பான முறையில் இபாதத்துகளை செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்கிற யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் 1000 மாதங்களை விட சிறப்பு. அந்த இரவு பைன் வாபகத்துவாயோ அந்த நாளை அடையக்கூடிய நசீபுக்கு இருந்தா நான் என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும்? அப்ப ஆயிஷா அம்மையார் அப்படிலாம் கேட்கிறாங்களே, என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு அல்லாஹ்வுடைய சிறப்பு குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் போது அந்த இரவு என்னத்தை நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, எதை கேட்கணும்? ஏன்னா அதை உணர்றாங்க. அப்படி பாக்கியமான இரவாச்சு, அதை கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும், எதை கேட்கணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுகளை நீங்கள் அந்த மாதங்களில் அந்த இறுதி 10 நீங்கள் அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றவன். இறைவா, என்னை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். மன்னிக்கப்படணும், பாவம் கேட்கணும், அழுகணும், கதறணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலேயும் இந்த இரவுகளில் நம்முடைய நாவலில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்வது என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவத்தை மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட அழகிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைனா ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். கணவர் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், மனைவி கணவருக்கு சொல்ல வேண்டும், சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு தர்பியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு நேரத்தில் அழகான வீடுகள் அமர்றீங்க, பிள்ளைகள் தந்தை பிள்ளைகளை உட்கார வைக்கணும், குர்ஆனை படிச்சு காட்டணும், பிள்ளைகளை ஓத வச்சு பார்க்கணும். இதெல்லாம் சவாபு, இதெல்லாம் மஹப்பத். இது எது 1000 மாதங்களை சிறந்த ஒரு இரவை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு கிடைக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். நபி செஞ்சிருக்கிறாங்க, முன்மாதிரியை வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நமக்கு அதனுடைய வாழ்க்கையினுடைய இன்பம் நினைக்கிறோம். சாதாரண ஒரு இரவு கிடையாது. அதை இந்த உம்மத்து பெரும்பான்மையான மக்கள் பாராட்டக்கூடிய நிலையை பார்க்கிறார். இருந்து அல்லாஹ் ஒரு சிலரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான், ஒரு சிலருடைய உள்ளத்தை ஹிதாயத்தை கொடுக்கிறான். அந்த காலங்களில் அந்த நேரங்களை நாம் அல்லாஹ்வுடைய ஓப்பிலே, அல்லாஹ்வுடைய வியப்பிலே நாம் திருமறை குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி கற்றுக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை ஓத தஸ்பீஹ் இஸ்திக்பார், அதிகமாக பாவமன்னிப்பு பெற்று இஸ்திக்பார் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக இஸ்திக்பார் செய்திருக்கிறாங்க. எனவே இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்திருக்கிறார்கள் சொன்னார். அப்படி அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இங்கிருந்து விட்டு சென்றால் நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயும் நல்ல நல்ல விஷயங்களிலும் ஈடுபாடாக இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ்வுக்கு புரிவானாக. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இரவுடைய தொழுகை 2:30 நடைபெறும். அதிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பகுதியில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதில் நாங்கள் வீட்டு வேலையே இருக்கிறோம், பாடம் படிக்கிறோம், பயான் பண்றோம், தர்ஸ் பண்றோம். அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் 40 பேர் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஈர்க்க சபை இருக்கிறோம், அவங்களை கேட்பாங்க, அவங்களுக்கு முயற்சி செய்யறாங்க. விவாதத்தில் எவ்வளவு ஆர்வமா பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய மகத்தை உணர்றாங்க. எப்படி நசீப் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இல்மு பரவி இருக்கு, அல்லாஹ்வுடைய இல்மு உலகம் முழுவதும் நம்ம குறிப்பா நம்ம ஊர்ல பரவி இருக்கு. சிலர் அல்லாஹ் தேர்வு செய்து எடுக்கிறான். சில பெண்களுடைய உள்ளத்துல ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். இந்த நாள் இதா இருக்கிறோம், மஸ்ஜிதில் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஹதீஸ் ஓதுறோம், பயான் சொல்றோம், மக்கள் ஏற்படுகிறது என்று கேட்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார் சகோதரிகள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்க விரும்புகிறவர்களாம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமைதியான இபாதத்துகளையும் தர்சுகளையும் கலந்து கொள்ளுமாறு நாம் கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவு நேரத்தை இபாதத்தை இந்த 10 தினங்களும் இறைவன் பொறுத்து கொள்கிற, இறைவன் விரும்புகின்ற, எழுதி தூதர் கற்றுக் கொடுக்கும் நபி சொன்ன மாதிரி செய்யும். அதுதான் நம்ம இபாதத்தை செய்யற. நாம நினைச்சு இருக்கிற நேரங்களை கிடைத்து நாம் பயனடைய முடியாது. அல்லாஹ்வுக்கு மஹப்பத்தான அடியார்களாக நாம் எல்லாரும் மாறணும். அல்லாஹ்வுக்கு பரிந்துரை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும், ஷஃபாஅத் கிடைக்கும்னா அல்லாஹ் கொடுக்கிற இந்த இரவுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இயன்ற அளவிற்கு நம்மளால் இபாதத்துக்களை செய்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம குடும்பங்களில் சகோதரத்துவத்தையும் அன்பையும் பாசத்தையும் ஊட்டி அழகான முறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய நசீபு நமக்கு வந்திருந்தால் நிச்சயமாக
கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தை அந்த காட்டிய வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள்புரிவானாக. ஆமீன். வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு